எதிர்ப்ப மீறி லவ் பண்ணேன். லைஃப்ல இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாது. உடைஞ்சு அழுத பிரபுதேவா. பிரபல நடன இயக்குனரான பிரபுதேவா, தமிழ் சினிமாவுல ஹீரோவாவும், நடன இயக்குனராவும் இருந்துட்டு வராரு. இந்தியாவோட மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுறாரு பிரபுதேவா. ஃபர்ஸ்ட் டைம் 1988வது வருஷம் வெளிவந்த அக்னி நட்சத்திரம் படத்துல குரூப் டான்ஸரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா காதலன் படத்துல ஹீரோவா அறிமுகமானாரு. தொடர்ந்து லவ் பேட்ஸ், நாம் இருவர் நமக்கு இருவர், சுயம்வரம், வானத்தைப் போல, ஏழையின் சிரிப்பில் மாதிரியான பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருக்காரு. 1995வது வருஷம் ரமலத் அப்படிங்கிற தன்னுடைய குழுவுல டான்ஸ் ஆடின குரூப் டான்ஸர காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா 2011வது வருஷம் விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடிகை நயன்தாராவ ரகசியமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பெரிய சர்ச்சைய சந்திச்சாரு. அதுக்கப்புறமா அவங்களையும் பிரிஞ்சு இப்போ ஹிமானி அப்படிங்கிற மருத்துவரையும் 3வது கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பிரபல தொகுப்பாளரான நீயா நானா கோபிநாத் கூட ஒரு நேர்காணல்ல பங்கெடுத்துக்கிட்ட பிரபுதேவா தன்னோட வாழ்க்கையில நடந்த ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள மனம் திறந்து பேசினாரு. அப்போ என்னோட அப்பா அப்டின்னா எனக்கு இப்பவும் பயம். அவரு ஃபோன் பண்ணாவே நான் இப்பவும் எழுந்திருச்சு நிப்பேன். அந்த அளவுக்கு மரியாதை கலந்த ஒரு பயம் அவர் மேல இப்பவும் இருக்கு அப்டின்னு சொன்னாரு. உடனே அந்த சமயத்துல காதல் எல்லாம் பண்ண முடியாதா? அப்டின்னு கேட்டதுக்கு, இல்ல இல்ல அதையும் மீறி நான் காதலிச்சேன். அப்டிதான் எனக்கு முதல் காதல் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அது சரிப்பட்டு வரல. அதனால அவங்கள பிரிஞ்சுட்டேன். ஆனா பசங்க மேல எனக்கு ரொம்பவும் அளவு கடந்த பாசம் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தப்பு மட்டும் யாருமே பண்ணக்கூடாது. பசங்க மேல ரொம்ப அக்கறையாவும், பாசமாவும் இருந்துராதீங்க. அது மனுஷன கொன்னுடும். அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்மால ஏத்துக்க முடியாது. அவங்கள வளர்க்கணும், அவங்கள பெரிய ஆள் ஆக்கணும். நல்ல மனுஷங்களா இந்த உலகத்துல நிலைநிறுத்தணும். அப்படிங்கிறதுல தான் நம்ம மைண்ட் ஃபுல்லா அவங்கள சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால நம்மளோட வாழ்க்கைய ஃப்ரீயா வாழவே முடியாது. அதனால யாரும் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய அந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க. நானும் ரொம்ப பாசமா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, அதுலருந்து என்னால வெளிய வர முடியல. அதுதான் மனுஷங்க அப்படின்னு பிரபுதேவா மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசினாரு. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதும் யாருமே நம்பவே இல்ல. இவனா அப்படி அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஏன்னா நான் ஒரு அவுட் ஆஃப் ஜோன்ல இருப்பேன். பெருசா யார்கிட்டயும் பேசிக்கவே மாட்டேன். ரொம்பவும் சைலன்ட். ஆனா எனக்குள்ளயும் அப்படி ஒண்ணு நடந்துச்சா அப்படின்னு என்னோட காதல் விஷயத்த கேட்ட உடனேயே எல்லாருமே ஷாக் ஆனாங்க. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீபாவளி வந்துருச்சுன்னா, அந்த நாள்ல புது ட்ரெஸ் போடுறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். இப்ப வரைக்கும் கூட தீபாவளி வந்துச்சுன்னா, எனக்கு அந்த மகிழ்ச்சி இன்னும் போகவே இல்ல. அந்த நாட்கள் அப்படியே மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பெருசா லக்ஸரி வாழ்க்கை வாழ்றதுக்கு அவ்வளவா விருப்பமோ, ஆசையோ கிடையாது. பல கோடி மதிப்பு இருக்கக்கூடிய கார் வச்சுக்கணும், நல்ல பிராண்டடான வாட்ச் போடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் எனக்கு பெருசா ஆசை எதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்திலேயே என்னோட ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா உங்கள பத்தி வெளிவந்த சர்ச்சைகள எப்படி மேற்கொண்டீங்க? அந்த சர்ச்சையான விஷயங்கள்ல இருந்து எப்படி வெளியில வந்தீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உலகத்துல யாருமே ரொம்ப நல்லவங்களும் கிடையாது. யாருமே ரொம்ப மோசமான கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே ஒரு பாடம் தானே! ஆனாலும் அந்த சர்ச்சையான செய்திகள் வரும்போதெல்லாம், நான் அத பெருசா காது குடுத்து கூட கேட்க மாட்டேன். நான் பாட்டுக்கு என் வேல உண்டு, நான் உண்டு அப்படின்னு இருப்பேன். அதனால தான் அதுலருந்து வெளிய வர முடிஞ்சது அப்படின்னு பிரபுதேவா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட தம்பியான ராஜு மாஸ்டரோட டான்ஸ் பத்தி பேசின பிரபுதேவா, என்ன விட ராஜு ரொம்பவும் ஸ்டைலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அத நெறைய பேரு என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. முன்னாடி ராஜு மாஸ்டர் பேட்டி ஒண்ணுல, என்னோட அம்மாவுக்கு என்ன காட்டிலும் என்னோட அண்ணன் பிரபுதேவாவ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அப்படின்னா, என்ன காட்டிலும் என்னோட அண்ணன் பிரபுதேவா அதிக வருமானம் சம்பாதிக்கிறாரு. பெத்தவங்களுக்கு எப்பவுமே அதிக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய, அப்புறம் பொறுப்பா இருக்கக்கூடிய பிள்ளைங்கள தான் ரொம்பவும் பிடிக்கும். அப்படிதான் என்ன காட்டிலும் என்னோட அண்ணன் பிரபுதேவாவ தான் என்னோட அம்மாவுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு ராஜு மாஸ்டர் முன்னாடி ஒரு பேட்டியில சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்படியாக இந்த பேட்டி முழுக்க பிரபுதேவா ரொம்பவுமே சாதாரண பக்கத்து வீட்டு மனுஷன் மாதிரியே ரொம்பவே எளிமையா பேசினாரு. அவரோட இந்த நேர்காணல பார்த்த ரசிகர்கள் இந்தியாவே அவரோட டான்ஸ பார்த்து ஆச்சரியப்பட்டு போகும். ஆனா அவர் ரொம்பவும் சாதாரணமா இவ்வளவு இயல்பா இருக்காரே அப்படின்னு நெறைய பேரு அவரோட இயல்பான குணத்த பார்த்து வியந்து பாராட்டிட்டு வராங்க.